நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரிட்டர்ன், திரும்புதல். திரும்பி வருவது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை திரும்பி வருவது ஒரு கெட்ட செய்தியாகவும் இருக்கலாம். இட் மே பி a குட் நியூஸ் ஆர் we don't like the bad news, ரைட்? அப்படியான ஒரு கெட்ட செய்திகளை நம்ம வெறுக்கிறோம். அதனால் திரும்பி வருவதை குறித்து ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு, இல்லை வேணான்னு ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மனிதர்களுக்கு உண்டு. அதனுடைய எண்ணங்கள் சார்ந்து தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம கலாச்சாரங்களில் வீட்டை விட்டு ஒருத்தவங்க வெளியே போகிறாங்கன்னா வரங்க அப்படின்ட்டு போவாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க? நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, நல்லதாக பேசியிருக்கிறோம், நல்ல நட்பு கிடைத்திருக்கிறது, உறவு கிடைத்திருக்கிறது, மீண்டுமாய் வர விரும்புகிறேன் என்பது தான் அதனுடைய பொருள். ஒரு கெட்ட செய்தியை வச்சுக்கோங்களேன், ஒரு இறப்பு வீடு இருக்குது, அந்த இடத்துல சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க போயிடுவாங்க. அது சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அங்கே வர வேண்டாம் என்பது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அது வர வேண்டாம், அவங்களும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற வீட்டில் இருக்கிற மனிதர்களும் ஆசைப்படுவாங்க, இவங்களும் சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு தீய நிகழ்வு, தீமையான நிகழ்வு, ஒரு சோகமான நிகழ்வு, இது வேண்டாம், நம்ம நேசிக்கிறவர்கள் குடும்பத்திற்கு இது தேவையில்லை என்பதை வருகிறவர்களும் சரி, நிகழ்வு நடந்த அந்த மனிதர்களும் சரி, ரெண்டு பேருடைய உணர்வும் அப்படி தான் இருக்கும். அதனால் திரும்பி வர்றது நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, ஆனால் மனுஷன் விரும்புகிறது என்ன தெரியுமா? நல்ல செய்தியை தான், குட் நியூஸை தான் நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குறோம். குட் நியூஸை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா குட் நியூஸ்னால் கிறிஸ்டியன்ஸ்னால் குட் நியூஸ். ஒரு நற்செய்தியின் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்தவர்கள் உடையவர்களாக மாறி இருக்கிறோம். ஆனால் நற்செய்திக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். அப்படி இருக்கலாமா? நீங்கள் தான் அந்த நற்செய்தி. யூ ஆர் த குட் நியூஸ் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். உங்கள் வாழ்க்கை தான் அந்த நற்செய்தி. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, இருக்கிறதை நற்செய்தியாக பிறரோடு அறிவித்துக் கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்து விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை. அப்போ இந்த திரும்புதலை குறித்து நான் உங்களுக்கு சொன்னதைப் போல் ஒரு வசனம் வாசிக்கிறேன். வாசித்த பிறகு கொஞ்சம் ஆழமாக நம்ம உள்ளே போகலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அமேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், the people who ransomed by the Christ. மீட்கப்பட்டவர்கள் யாரால் மீட்கப்பட்டிருப்பாங்க? கிறிஸ்துவனுடைய அந்த தியாகத்தினால, சிலுவையினால் தானே மீட்கப்பட்டிருப்போம். அதனால் மீட்கப்பட்டவர்கள்னால் என்னென்னா விலைக்கிரயம் செலுத்தி மீட்கப்பட்டவர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் விலைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை தியானிப்பதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தினுடைய தியானிப்பு என்பது டேக்கிங் எ பைபிள், ரீடிங் எ ஸ்கிரிப்சர், டேக்கிங் எ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அதர் சாப்டர்ஸ், அதர் புக்ஸ், ஹீப்ரூ மீனிங், க்ரீக்கில் என்ன மீனிங் இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்கறது தியானம் இல்லை. இந்த செயின் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, அதனுடைய பெரிய பைபிள் ஸ்காலர் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால எந்த தியானமும் இல்லை. இஃப் யூ ஆஸ்க் மீ தட், எனக்குலாம் ரொம்ப ஐம் புவர் இன் மெமரி. அதனால் சில வசனங்களை, காரியங்களை சில நேரத்தில் உடனே எனக்கு வராது. ஆனால் எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. எந்த வசனங்களை எடுத்தாலும் அந்த வசனத்தினுடைய ஆழத்தை அறிந்து கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்ன பிரதர், உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை, அப்படி நான் சொல்லவும் கூடாது. எல்லோரிடமும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. சொந்த சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் அவங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்க எல்லோரையும் நேசிக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய அவர் விரும்புகிறார். அதில் அவருடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்களும் அப்படியாக தியானிக்கலாம். அப்போ ஒரு வசனத்தை எடுக்கிறீங்க, அந்த வசனத்தை எப்படி தியானிக்க போகிறீங்க, அந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன, இந்த தியானம்னா என்ன? தியானம் என்பது நான் சொன்னதை போல் இப்படி மெடிடேட் பண்ணுறதுனால, இப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனால, இந்த ஆழங்களை புரிந்து கொள்கிறேன் என்று நம்ம ஒரு வேத பண்டிதரை போல் பிஹேவ் பண்ணுறதுனால தியானம் வந்துடாது. தியானம் என்பது வேர்டு நீட்ஸ் டு அப்ளை இன் த வேர்ல்டு. வார்த்தை வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரணும், அதுதான் தியானம். அப்படியான தியானம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா வார்த்தை தான் கிறிஸ்துவாக மாம்சமாகி வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை நம் மூலமாக வெளிப்பட்டால்
உங்கள் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்து வெளிப்படுகிறார். எவ்வளவு ஆச்சரியம்! இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளணும். ஆனால் இந்த திரும்புதலை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த திரும்புதலினுடைய ஆரம்பத்தை ஏசாயால நான் வாசித்தேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தமாய் பாட்டு பாடி சீயோனுக்கு திரும்பி வருவாங்களாம். திரும்பி எங்கே வராங்க? சீயோனுக்கு வராங்க. இந்த மீட்கப்பட்ட அந்த ஜனம் எங்கேருந்து மீட்கப்படுறாங்க? தே ஆர் நாட் இன் த சர்க்கிள் ஆஃப் ஜயன். அவங்க சீயோனுடைய வட்டத்திற்குள்ளே இல்லை. இதுதான் அதனுடைய பொருள். வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருந்து மீட்கப்பட்டவர்கள். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், த காட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஸ்பீக்கிங் டு யூ. உங்களோடு மிகுந்த குறிப்பாக தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசுகிறார். நம்ம எல்லாம் வெளியே தான் இருந்தோம், அறியாமல் இருந்தோம். பேர் வச்சதுனால நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது இல்லையா? ஆனால் எப்பொழுது அவரை அறிந்து கொள்கிறோனோ அப்பொழுது ஒரு மறுபிறப்பு எனக்கு உருவாகிறது. ஐம் ஜஸ்ட் born again. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அதுதான். அப்போ மறுபிறப்பு எடுக்கிறோம். நாம் வெளியே தான் இருக்கிறோம். நாம் சத்தியத்திற்குள்ளே இல்லை, பரிசுத்தத்திற்குள்ளே இல்லை, நீதிக்குள்ளே இல்லை, அன்புக்குள்ளாக இல்லை. அவர் சிலுவையில் அதை பிரேக் பண்ணுறார். தன் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கே கொண்டு வர்றார்? சீயோனுக்கு அழைத்து வருகிறார். சீயோனுக்கு நம்ம வரும்போது வெறுமனை வரல, ஆனந்தமாய் பாட்டு பாடி வருகிறோம். ஒரு சந்தோஷமாக வரும். ரொம்ப நாளாக ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளை தன் தாய் தகப்பனை பார்க்க வந்தால் எப்படி வரும்? யோசித்து பாருங்கள். நான் டெல்லிக்கெலாம் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஐம் டாக்கிங் அபவுட் 20 years பேக். அப்போ நான் என்னுடைய கோச்சிங்க்காக டெல்லிக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது இராணுவ வீரர்கள் அந்த ட்ரெயினில் வருவாங்க. இராணுவ வீரர்கள் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அரௌண்ட் ஒரு லெஸ் தென் 30 days நினைக்கிறேன். ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமில் 15 days, த நெக்ஸ்ட் 10 days ஆர் சம்திங், அப்படி தான் 2 பேட்சஸாக லீவு கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த இயரில். அப்பொழுது அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? தன் மனைவியை பார்க்க போகிறேன், தன் பெற்றோர்களை பார்க்க போகிறேன், தன் பிள்ளைகளை பார்க்க போகிறேன். அவ்வளோ சந்தோஷம். டெல்லியிலேருந்து வர்றது ஒரு லாங் ஜேர்னி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வரணும் அப்படின்னா ஒரு லாங் ஜேர்னி. அப்படி வரும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக பேசிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் நானும் இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகும்போது இராணுவ வீரர்களை பார்த்துருக்குறேன். தி ரிட்டர்னிங் பேக் டு த ஃபீல்டு. அப்பொழுது அவங்க மனதில் ஒரு பெரிய ஒரு வருத்தம், ஒரு பாரம், ஒரு வெறுமை அவங்கள நிரப்பி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அந்த கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக வரும்பொழுது அந்த ஆனந்தமான ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி சீயோனுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். சீயோனுக்கு நீங்கள் வரும்போது ரொம்ப ஆனந்தமாய் பாட்டு பாடி, அதாவது உங்களுடைய அனுபவம் ரொம்ப ஆச்சரியமாக, ஜாய்ஃபுல்லாக, ஓவர்ஃப்ளோயிங்காக, நிரம்பி வழிகிற மகிழ்ச்சியோடு நீங்கள் சீயோனுக்கு வரீங்க. சீயோன்னா என்ன? சீயோனை குறித்து நமக்கு என்ன தெரியும்? சீயோன் என்பது என்ன என்பதை இந்த அதிகாரங்களுக்குள்ளாக இந்த சர்மனுக்குள்ளாக நான் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு அறிவு வந்துடும், ஒரு புரிதல் வந்துடும். சீயோன் என்பது கர்த்தர் வாசம் செய்கிற இடம், த காட் டுவெல்லிங் பிளேஸ். அதான் ஜயன். கர்த்தர் வாசம் செய்கிற இடத்திற்கு தான் நாம் போகிறோம். நம்மை அழைத்து வருகிறார். அவர் விலைக்கிரயம் செலுத்தி, he paid a ransom, he is bringing us from the outside of his circle. நம்ம வெளியே இருக்கிறோம், அவருடைய வட்டத்திற்கு வெளியே இருக்கிறோம். அவர் அன்புக்குள்ளாக நம்மை ஈர்த்து கொள்கிறார். அவர் தான் ஈர்த்து கொள்கிறார், நம்முடைய தகுதி இல்லை. அதனால தான் அது கிருபை என்று போடப்பட்டிருக்கிறது. கிருபை என்ற வார்த்தை அன்டிசர்வ்டு ஃபர்கிவ்னஸ். நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த தகுதியை அவரே ஏற்படுத்தி ஆனந்தமாய் பாட்டு பாடி சீயோனுக்கு வருவதற்கு அவர் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அடுத்ததாக வசனம் சொல்லுது பாருங்க, திரும்பி வந்தவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும், எவர் லாஸ்டிங் ஜாய். இது எவ்வளோ ஆச்சரியம்! அவன் தலையில் கல் தான்ப்பா வச்சுருக்கிறான், பாரமாக இருக்குது அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு அழுத்தம் அவனுக்கு இருக்குது. ஏன் மற்றவங்க சொல்லணும்? நாமே உணர்றோம் இல்லையா? ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம அப்படியே சில நேரங்களில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறது தான், பிசாசு என்னை அழுத்திக்கிட்டு இருக்கிறது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு அழுத்துக்கிறதை விடுங்க. நீங்கள் ஏன் அந்த நாமத்தை சொல்லி அவனை ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணுறீங்க? அவன் அழுத்துறதுக்கோ உங்களை அழிப்பதற்கோ உண்மைதான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அவனை பெரிதாக பார்க்க அவசியம் இல்லை. முடிவு ஜீவனை கொடுக்கிறவராக உங்கள் பக்கத்திலே உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்கே போனது? அவர்கள் தலையின் மேலே அந்த நித்தியமான சந்தோஷம் இருக்குமா? எவர் லாஸ்டிங் ஜாய், அந்த நித்தியமான சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதுதான் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்து
அதுக்கு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். தட் வில் ஃப்ளீ அவே ஃப்ரம் யுவர் லைஃப். அது ஓடி போயிடும். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி போவான். வசனம் ஞாபகம் இருக்கா? இந்த ஃப்ளீ என்ற வார்த்தைக்கு அவன் ஓடி போவான். நாம் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக இருந்தால் நாம் சீயோனுக்கு திரும்ப முடியும். சீயோனுக்கு திரும்பும் பொழுது ஆனந்தமாய் பாட்டு பாடி திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நித்தியமான மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் இப்போ இல்லை. உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறது. முன்ன நீங்கள் வெளியே இருந்தால் இல்லை, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறதை உணர்ந்தீர்கள் என்றால் அது எப்பொழுதோ போய்விட்டது. நீங்கள் ஒரு மசில் மெமரி மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியமான வசனங்களை இப்படி தான் நீங்கள் தியானிக்கணும். வாழ்க்கைக்குள்ளாக அதை ரிலேட் பண்ணணும். உங்களை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளாக அந்த நீங்கள் ரிலேட் பண்ணணும். டே டு டே லைஃப்குள்ளாக நீங்கள் ரிலேட் பண்ணணும். உங்களோட இஷ்யூஸ்க்குள்ளாக, எமோஷனல் இஷ்யூஸ்க்குள்ளாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த ட்ரபுளோடு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்து, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஐ நீட் டு கம் அவுட் ஆர் ஐ நீட் டு ஃபீல் தட் ஐ எம் இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறேன், இல்லை நான் வெளியே வரணும். எதையாவது ஒன்றை நீங்கள் உணர்ந்து அந்த வசனத்தோடு நீங்கள் இணையும் பொழுது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு நித்தியமான மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே. ரட்சிப்பு என்னும் தலை சீரா. வசனம் ரிலேட் ஆகுதா? இப்போ நான் ஒன்றும் செயின் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கலை, ஆனால் நான் உணரும் பொழுது எனக்கான காரியங்கள் வெளிப்படுது. இதுதான் தியானம். அந்த ரட்சிப்பு எப்போ கொடுக்குறாரு? அவர் தான் ரட்சிக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தமாய் பாட்டு பாடி வராங்க, நித்தியமான மகிழ்ச்சி அவங்க தலையின் மேலே இருக்கும். அப்படின்னா அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நம்ம தலையின் மேலே இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சஞ்சலம் தவிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ உலகத்தில் எப்படி பிரதர் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத வாழ்க்கை இருக்கா? நிச்சயமாக உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை திரும்பி அழைக்க விரும்புகிறார், திரும்பி அழைக்க விரும்புகிறார், சந்தோஷமாய் அழைத்து கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமான சீயோன், அதாவது அவர் இருக்கிற இடத்திற்குள்ளாக உங்களை அழைத்து வர விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-19. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட்? நாம் நமக்குரியவர்கள் அல்ல, கர்த்தர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறதுனாலே அவருக்கு உரியவர்களாக மாறுகிறோம். மீட்கப்படுகிறதும் நாம் தான், சீயோனுக்கு அழைத்து வரப்படுகிறதும் நாம தான். வெளியே இருக்கிறோம், புரிதலிலே வெளியே இருக்கிறோம். கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார், நித்தியமான மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சஞ்சலையும் தவிப்பையும் எடுத்து போடுகிறார். அவர் நமக்கு கொடுக்குற அந்த பெரிய ஒரு மகிழ்ச்சியில் அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறார். இது எவ்வளோ தூரம் அழகாக கொலைட் ஆகுது பாருங்களேன், ஒன்றோடு ஒன்று இணைகிறது. சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். நீங்கள் தேவன் வாசம் செய்கிற இடமாய் மாறுகிறீர்கள். இதுதான் இந்த வசனத்தினுடைய தியானம். சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற இடமா இருந்தால், உங்களுக்குள்ளாய் தேவன் வாசம் செய்கிறாருன்னா அப்போ நீங்கள் யார்? மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நான் உங்களை பார்த்து தான் கேட்குறேன். இல்லை நான் யார்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யார்? அவர்கள் தான் சீயோன். ஏன்னா நமக்குள்ளாக அந்த உடன்படிக்கை, நமக்குள்ளாக தேவ பிரசன்னம், நமக்குள்ளாக அவர் வாசம் செய்ய விரும்புகிறவராக, அவர் ஆலயமாக இருக்கு. உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு பவுல் கேட்குறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் பாருங்கள். இதை எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்? வெளி வட்டத்திலிருந்து உள்ளே வந்தீங்க, அப்போ நான் எங்கேருந்து வந்தேன்? உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் வரீங்க மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். நீங்கள் தோற்று போகிறீங்கல்ல, அந்த இடத்துலேருந்து வரீங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ண இடத்துலேருந்து, உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் உங்களை ஒதுக்குது இல்லையா, அந்த இடத்துலேருந்து கர்த்தர் மீட்கிறார். உங்களோட வெறுமை இருக்குல்ல, இந்த வெறுமையான சூழ்நிலையில் அங்கேருந்து கர்த்தர் உங்களை மீட்கிறார். உங்களுடைய சோர்வின் மத்தியில் உங்களால் எதுவுமே செய்ய முடியல, ஐ ஃபீல் நத்திங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை மீட்கிறார். உங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது. நான் இந்த பலவீனத்திலேருந்து எப்படி மேலே வர முடியும்? ஐ எம் ஏஜ்டு பர்சன், இல்லை நான் இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையின் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே,
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்கிறார். மீட்கப்பட்டவர்கள் தான் சீயோனுக்கு வரீங்க, வந்தவர்கள் சீயோனாக மாறுகிறார்கள். வந்தவங்க they became a Zion. ஏன் தெரியுமா? அங்கு கர்த்தர் வாசம் செய்கிறதுனால உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து உங்களை கொண்டு வந்தவர், உங்களை பாசிட்டிவாக மாற்றி உங்கள் மூலமாய் பிறருக்கு சீயோனிலிருந்து நல்ல செய்திகள் பிற மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறதைப் போல உங்களை ஒரு பிளெஸ்ஸிங்காக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசஸ்தலமாக உங்களை மாற்றுகிறார். கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தையை சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். நல்ல கூர்ந்து கவனியுங்கள். உங்களுக்கு இல்லாதவைகளிலிருந்து உங்களை மீட்டு இருக்கிறவைகளாய் உங்களை நிறுத்தி அதற்குள்ளாய் அவர் வாசம் செய்கிறவராய் மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். You're going to be a role model. You're going to be an example for others. You're going to be the warehouse for the distribution. யோசேப்பினுடைய ஒரு களஞ்சியத்தை போல நீங்கள் மாறணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். எம்டினஸை ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய அந்த களஞ்சியத்திலிருந்து அநேக மக்கள் பசியாறணும். வார்த்தையின்படி, அன்பின்படி நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இப்போ இல்லாத சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, ஒரு சோர்வான சூழ்நிலை, ஒரு தோல்வியான சூழ்நிலை, அங்கிருந்து தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து அவரே விலைக்கிரயம் செலுத்தி, அவரே அதற்கான எல்லா வேலையிலும் செய்து, தகுதியில்லாத நமக்கு அந்த தகுதியும் கொடுத்து, ஆனந்தமாய் பாட்டு பாடி வர செய்து, அங்கே ஒரு பெரிய நித்திய மகிழ்ச்சியின் ரட்சிப்பின் தலசீராவை நமக்கு கொடுத்து, நமக்குள்ளாகவே வாசம் செய்து நம்மையே சீயோனாக காண்பிக்க விரும்புகிறார். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ முக்கியமான பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் சீயோன். அதை நான் வசனத்தின்படியே நிரூபிக்கிறேன். நீங்கள் தான் அந்த சீயோன். யூ ஆர் Zion, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். உங்களிடமிருந்து தான் அந்த உடன்படிக்கை, இந்த வார்த்தை, இந்த ரட்சிப்பு, அந்த நித்திய மகிழ்ச்சி உலகத்திற்கு அறிவிக்கப்படணும், வெளிப்படுத்தப்படணும், பகிர்ந்து கொள்ளப்படணும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? வெளியே இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம், மீட்கப்பட சிந்தின ரத்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், ரட்சிப்பை குறித்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருந்தால் நமக்கு எப்படி நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்? எப்படி சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு விலகி ஓடும்? பிசாசு இன்னும் அழுத்துகிறான். சத்ருவினுடைய போராட்டம். ஸ்பிரிச்சுவலி we are talking many terms. I request you, I urge you, please come out from all these evil thoughts, evil way of talking. Talk about the good things. நீதியை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி. அதான் சொல்லுவேன். நான் ஒரு அழகான ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா என்னோட நீங்கள் கேட்கலாம், இல்லை யூடியூப்பில் வரும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சத்துரு நமக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்படுறோம். The enemy is against us. The Satan is against me. In every situation அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பேசுகிறோம். நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஷேர் பண்ணுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் நீங்கள் எப்படி பாருங்களேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த அநீதியான சூழ்நிலைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற வார்த்தை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவர் அவனவனுக்கு ஏற்ற அந்த பலனை, அந்த கிரியைக்கேற்ற பலனை கொண்டு வராருன்னு வார்த்தை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? அப்போ நமக்கு எதிராக அவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பயப்படுறோமே, நமக்கு எதிராக இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எதிராக இந்த ஆசம் கிரியேட்டர் காட் இருக்கிறாரு, ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்கிறாரு, தகுதி உள்ளவர் இருக்கிறாரு, நியாயாதிபதி இருக்கிறாரு, நீதி செலுத்தக்கூடிய தகுதி நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு. அவர் எதிர்த்து மட்டும் இல்லை, நமக்கும் ஆதரவாக இருக்கிறாரு. அதை நம்ம உணர்றோமா? தென் ஒய் வி கீப் ஆன் டாக்கிங் அபவுட் த நெகட்டிவ் திங்ஸ்? இப்படியே அவனை க்ளோரிஃபை பண்ணி இந்த கொம்பை சீவி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லாத சத்துருவுக்கு நம்ம தான் கொம்பை சீவி விடுறோம். ப்ளீஸ் டோன்ட் மெடிடேட் ஆல் தீஸ் திங்ஸ். இது வேணாம் நம்ம வாழ்க்கைக்கு. வார்த்தையை தியானிங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ்வுக்குள்ளாக, வெற்றியான வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தும். சீயோனுக்கு திரும்பி வந்தால் நீங்கள் தான் அந்த சீயோன். உங்களுக்குள்ளாய் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களையே ஆசீர்வாதத்திற்கான இடமாக காண்பிக்க விரும்புகிறார். அவரோட உடன்படிக்கைக்கு அடையாளமாய் காண்பிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாகத்தான் பிறரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 11-12 வசனம்.
கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆமென். எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளாக எவ்வளவு ஒரு பொருள் இருக்குது தெரியுமா? கர்த்தரால் வந்து மீட்கப்பட்டவர்கள், அதாவது பிசாசனுடைய, அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சோ கால்டு ட்ரபிள், இதில் இந்த பலத்த கிரியைகள்லேருந்து மீட்கப்பட்டவர்களே அவர் கொண்டு வந்து சீயோனுடைய உச்சியில் வைத்து என்ன மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அவருடைய கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வீட், ஒயின், ஆயில், லேம் அண்ட் காஃப், இதை குறித்து நீங்கள் வந்து ஒரு புரிதலோடு மீண்டுமாக அந்த தியானத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை அது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளினால், அவர்களுடைய ஆதரவினாலே நீங்கள் போஷிக்கப்படுவீங்க. நீங்கள் சீயோனுக்கு திரும்பும் பொழுது தேவ பிள்ளைகள் ஊழியர்களுடைய ஆதரவுனால, இப்போ இந்த ப்ரேயர் சப்போர்ட்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங் இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறோம் இல்லையா. உண்மை, ரொம்ப நல்லது. அப்படி தான் ஆதி திருச்சபை இருந்தது. வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆக நாம் நமக்கென்று ஒரு சர்க்கிள் எதிர்பார்க்குறோம்ல, இது நீங்கள் சீயோனுக்கு திரும்பும்போது கிடைக்கும், இல்லை நீங்கள் சீயோனாக இருக்கும் பொழுது கிடைக்கும். இப்படியும் வைத்து புரிந்து கொள்ளலாம். ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒன்றோடு ஒன்று இணைத்து சொல்ல விரும்புகிறேன். சீயோனுக்கு நீங்கள் திரும்பும் பொழுதும், இல்லை நீங்கள் சீயோனாக மாறும் பொழுதும், உங்களுக்குள்ளாக தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவ பிள்ளைகளுடைய ஆதரவு, அன்பு, அரவணைப்பு கிடைக்கும். இது நம்பர் 1. அடுத்து திராட்சை ரசம். அதை இந்த வைனை குறித்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, அந்த ஜாய்ஃபுல் அண்ட் சால்வேஷன், அதாவது மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தால் மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மகிழ்ச்சியான முடிவுக்காக தான் எல்லோரும் காத்துட்ருக்குறோம். ஒரு போட்டி வருது, வெற்றியா தோல்வியா, இல்லை நமக்கு என்ன ஒரு ரிசல்ட்டில் நம்ம காத்துட்ருக்குறோம், இந்த ரிசல்ட்டை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா, அதில் நமக்கு எவ்வளோ லாபங்கள் வருது. இந்த மகிழ்ச்சியான முடிவு இருக்கா, ஒரு கம்ப்ளீஷனுக்காக காத்துட்ருக்குறோம், அதை முடிச்சிட்டோம். இந்த ப்ரொபோசலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்லை ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள், அவங்க ஒரு ஊழியத்திற்கு ஒவ்வொரு மிஷன்ஸ் வைத்திருப்பாங்க, ஒவ்வொரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டார்கெட்டை அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து, அவங்க தெய்வ மனிதர்களுடைய உதவியோடு, தெய்வ பிள்ளைகளோட உதவியோடு அதை நிறைவேற்ற முடிந்தால் அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஜாய்ஃபுல் எண்ட். அது ஒரு ரட்சிப்பு, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு மீட்பு. அதுதான் திராட்சை ரசத்தை குறிக்கிறது. அப்போ நீங்கள் சீயோனுக்கு வரும் பொழுது, நீங்கள் சீயோனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நித்தியமான ஒரு முடிவான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு, ஒரு ரட்சிப்பு உண்டு. அடுத்ததாக பாருங்கள், எண்ணெய், ஆயில். எண்ணெயை குறித்து நம்ம வேதத்தில் நல்லா பார்த்துருப்போம், உங்களுக்கும் தெரியும். அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்கள் சீயோனாக இருக்கும் பொழுது, சீயோனுக்கு மீண்டுமாக மீட்கப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் கொடுக்குற இன்னொரு பரிசு என்ன தெரியுமா? அபிஷேகம். அந்த அபிஷேகம்தான் உங்களை வழி நடத்தும். The anointing will drive you, my dear brother, my dear sister. அனாயிண்டிங்னா டங்ஸில் பேசுகிறது, இல்லை அன்னோன் கைண்ட் ஆஃப் ஸ்டேஞ்ச் பாடி லாங்குவேஜை காண்பிக்கிறது அனாயிண்டிங் இல்லை. என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில் அப்படி இருந்ததாக நான் உணர்ந்தேன். ஆனால் when I get matured in anointing, நான் கர்த்தரோடு இணையும் பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், நிதானம்தான் அனாயிண்டிங். the steadiness, the stable attitude, நிதானிக்கிறது. பல நேரங்களிலே என் கண் பார்க்க, காது கேட்க, ஆனால் என்னுடைய காரியங்கள் விஷுவலி, ஸ்பிரிச்சுவலி இட் வில் டோட்டலி டிஃபர். அது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனாயிண்டிங், அதை பரிசுத்த ஆவியனும் அதை நம்ம பார்க்கலாம், பரிசுத்த ஆவியோடு இணைத்து பார்க்கலாம். அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற இந்த மெச்சூர்டு அனாயிண்டிங், அதுக்காக கொஞ்சம் பாருங்கள். நான் எதையும் குறையாக பார்க்கலை, பாடி லாங்குவேஜ் அப்படி பண்ணுறதுனால நான் குறையாக சொல்லலை. பட் அது குழந்தை வளர்ந்து வரணும் இல்லையா? ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பிசைஞ்சு ஊட்டி விட்றோம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சில காரங்கள் காண்பிக்கிறோம், சில விஷயங்களை நம்ம ரா ஃபுட்டை கொடுக்காம இருந்த அந்த குழந்தைக்கு வேறு விதமான உணவு பழக்கங்களையும் நம்ம காண்பிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கொடுப்பாங்க. அந்த குழந்தை வளர்கிறதை தான் பெற்றோர்கள் விரும்புவாங்க. அப்போ நம்முடைய தகப்பன் நாம் வளரணும்னு விரும்புகிறாரு.
நீங்கள் இன்னும் அந்த ஸ்டேஜ்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. உங்களுக்கு அந்த ஸ்கில், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்லில் நீங்கள் நல்ல முன்னேறினால்தான் பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஒரு நல்ல நீச்சல் தெரிந்தால்தான் ஒருத்தர் தண்ணீரில் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் உதவி செய்ய முடியும். இல்லாமல் நீங்கள் போய் தண்ணியில் குதிச்சிங்கன்னா அவங்க உங்களையும் சேர்த்து உள்ளே இழுத்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நல்ல நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் போயிட்டு இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது. அவங்கள எப்படி பிடிக்கணும்? மோஸ்ட்லி சொல்கிறாங்க, தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு வரணும், இழுத்துட்டு வரணும். சில காரியங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா உங்களை பிடிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கு நேராக கீழே போக வேண்டியதான். அப்போ அந்த ஸ்கில் தெரியாதனால என்ன ஆகும்? உங்களால் காப்பாற்ற முடியாது. அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு யாராவது வரணும். அந்த ஆவிக்குரிய புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீயோனுக்கு திரும்பணும், நீங்கள் சீயோனாக மாறணும். ஆமென். அடுத்ததாக நான் ஒன்று காண்பிக்க விரும்புகிறேன். ஆட்டுக்குட்டி, லேம்ப். அது ஒரு தியாகத்தை குறிக்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸை குறிக்கிறது, ஒரு மீட்பு, ஒரு ரேன்சமை குறிக்கிறது. நாம் மீட்கப்பட்டோம் என்பதை பிறர் அறிந்து கொள்ளணும். அது நாம் சொல்லக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லவர்கள் என்று பிறர் சொல்லணும். அதுதான் சாட்சி. அமலேக்கியர்கள் ஈசாக்கை குறித்து சாட்சி சொன்னாங்க. அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்லலை. அதுதான் சாட்சி. அந்த சாட்சியாக நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளை, உங்களுக்கு தியாகம் செய்தவர் கிறிஸ்து, அதனால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. நம் வாழ்க்கையில் அவங்க மற்றவர்கள் பார்க்கணும். இது நீங்கள் சீயோனாக இருக்கும் பொழுதும் சரி, நீங்கள் சீயோனுக்கு திரும்பும் பொழுதும் அது நடக்கும். ஆமென். முடிவாக கன்றுக்குட்டி, அது உலகத்தினுடைய ஒரு ஆராதனையை குறிக்கிறது ஒரு பக்கம். மறுபக்கம் அது தேவனுக்காய் செலுத்தப்படுகிற பலியை குறிக்கிறது. நீங்கள் மோசே தேவ மனிதர் மேலேருந்து கீழே வரும்பொழுது, மலையிலேருந்து வரும்பொழுது, இந்த கோல்டன் காஃபை அவங்க ரெடி பண்ணி அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொற்கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை அவங்க வழிபடுறாங்க. ஆனால் இந்த கன்றுக்குட்டி பலியிட்டு கர்த்தரை வணங்கின சம்பவங்களும் வேதத்தில் உண்டு. இப்போ உலகத்தினுடைய வழிபாடு, தேவனுக்காய் வழுகிற வழிபாடு, இது ரெண்டுமே மாறுது. இது ரெண்டிற்கான வித்தியாசம் நீங்கள் சீயோனாக மாறும் பொழுது, நீங்கள் சீயோனுக்கு மீட்கப்பட்டு அழைத்து வரும் பொழுது அது தெளிவாக காண்பிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்படும். முடிவாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 52:1 அதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. எலும்பு எலும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆமென். சீயோன் என்று உங்களை தான் அழைக்கிறார். எழும்பி வர சொல்லுகிறார். ரைஸ் என்று சொல்லுகிறார். எழும்பி வர சொல்லுகிறார். உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக சீயோனாக விரும்புகிறார், பார்க்க விரும்புகிறார், அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் நம்மை நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகப்பா, எழும்பு சீயோனே என்று எங்களை நீங்கள் எழுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் வருவோம். உம்மால் மீட்கப்பட்டவர்களாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய உடன்படிக்கை உடைய பிள்ளைகளாக, பிறருக்கு நாங்களே ஒரு சீயோனாக அப்பா எங்களை வெளிப்படுத்துவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. இந்த வேளையிலப்பா, இப்படியான ஒரு குறையோடு ஆண்டவரே, வெளிவட்டத்தில் நான் இருக்கிறேன், கர்த்தருக்கு நெருங்க முடியல, என் வாழ்க்கையின் ஊழியங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கிறதை போல நான் உணர்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நியர் டு த காட், நான் கர்த்தருக்குள்ளாக நெருங்க விரும்புகிறேன் என்று சொல்ல உம்முடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வேளையில் அப்பா, அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக நீங்கள் அழைத்து வாருங்க ஆண்டவர். தொழிலில், வேலைகளில் எந்த தோல்விகள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் வரட்டும். ஊழியத்தில் ஒரு அப்பா திறந்த வாசலை கொடுத்து மீட்புக்குள்ளாக அவர்களை வழிநடத்துங்கப்பா. சீயோனுக்குள்ளாக அவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. பலவீனங்கள், உடல் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. ஒரு பலன் உள்ளவர்களாய் ஆண்டவரே சீயோனுக்குள்ளாய் வந்து அவர்களே அப்பா உம்முடைய சாட்சியான சீயோனாக இருந்து, எழும்பி நிற்கிற சீயோனாக இருந்து, வல்லமையை தரித்து கொள்ளுகிற சீயோனாக இருந்து, பிறருக்கு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாக, ஊழியர்களாக இருக்க நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305587774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.